வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட கியூட்டா இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்திற்கு ஒரு குட்டி தேவதை அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து அவங்க யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் ஆகஸ்ட் 5 தொடங்கி 12ஆம் தேதி வரை தாய்லாந்து பேங்காக்கில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பனித்தரையில் நடனமாடும் போட்டி, அதாவது ஐஸ் ஸ்கேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போட்டியில வந்து இவங்க தங்கம் வென்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய மலேசியர்களுக்கு பெருமை தந்தது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் இவங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு தங்கமா வெற்றி பெற்றிருக்காங்க, 4 தங்கம் இல்லையா? அதனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மலேசிய சாதனை புத்தகத்துல ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்களா, அதாவது ஸ்கேட்டிங் போட்டி இருக்கு இல்லையா, இதுல வந்து தங்கம் வென்ற, ஆசியாவிலே தங்கம் வென்ற இளம் வீராங்கனை அப்படிங்கிற ஒரு விருது இவங்க கிடைச்சிருக்காங்க. வயது குறைந்த பெண்மணி இவங்க தான். ஆமா, கண்டிப்பா. நிறைய இவங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களை நம்ம பார்த்திருந்தோம். ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. அது வந்து அந்த பொண்ணு கிட்ட இப்ப பேசப்படும். அவங்களோட இணைந்து அவங்களுடைய தந்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இணைந்திருக்கிறாங்க. வாங்க அபிராமி மற்றும் சந்திரனை சந்திக்கலாம். வணக்கம். 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 வணக்கம் அபிராமி, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க பாத்தீங்கன்னா அபிராமி நம்ம வந்து ஏற்கனவே வந்து நேர்காணல் பண்ணிருக்கோம். இதற்கு முன்பதாக 2017 இந்த ஆசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளை வந்து அவங்க தங்கம் வென்ற தருணத்துல நம்ம அவங்களுக்கு கூட்டு வந்து பேசியிருந்தோம். இந்த முறை வந்து இவங்களை இதுக்காக நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். அபிராமி வந்து கூட்டு வந்திருக்கோம் அப்படி மாதிரி. அதான் மலேசிய சாதனை புத்தகத்துல ஒரு இடம் பிடிச்சிருக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இவ்வளையா இவ்வளையா சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்வளையான்னு கிடையாது, என்னன்னு பதில் சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, பசியா இருக்கீங்களா? முதல்ல சாப்பிட்டீங்களா காலையில? இன்னும் இல்லையா? சரி, அப்பா கிட்ட பேசலாமா? சரி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ இவங்க நம்ம கேட்கிறோம், மலேசிய சாதனை புத்தகத்துல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த ஒரு வெற்றி, அந்த ஒரு சாதனை உணர்ற அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்கா? நிச்சயமா இருக்காது. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா இன்னும் 6 வயது குழந்தை. சோ நிச்சயமா அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, வெளி உலகத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. என்ன சொல்லிருக்காங்க? நிறைய பேர் போனப்பெல்லாம் அழைத்து வந்து நேர்காணல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய வானொலிகள் நேர்காணல்களையும் போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க இந்த வெற்றியை பத்தி அவங்க? ஆக்சுவலி அது ஒரு தூண்டுகோலா இருக்கு. என்ன தூண்டுகோல் அப்படின்னா, இப்பவும் படம் அந்த வானொலி தொலைக்காட்சிகள்ல வரும்போது அவங்க அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு, ஓ இதுதான் என்னுடைய சாதனைகளா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 2வது வந்துட்டு அவங்களுடைய தூரநோக்கு சிந்தனை. அதாவது 2026 ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் மலேசிய பிரதிநிதி ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட் ஆகணும்னு ஒரு தூண்டுகோல் வந்துட்டு இது ஒரு அந்த போட்டிக்கு போகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுதா? இல்ல நீங்க சொல்லி கொடுப்பீங்க, அவங்களுக்கே தெரியுதா நம்ம வந்து ஒலிம்பிக் வரைக்கும் போகணும் அப்படின்ற விஷயம்? அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களுடைய ஐடியோலா வந்துட்டு யூனாக்கிம் சொல்லி ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட் ஃப்ரம் இது கொரியால உள்ளவங்க. அவங்களோட யூடியூப் பாப்பாங்க. சோ அவங்க எங்க நம்ம கிட்ட கேட்பாங்க, இது கிடைக்கணும்னா என்ன செய்யணும். சோ அப்போ நம்ம இது வந்துட்டு எண்ணம் திட்டம் செயல் வெற்றி, அது ஃபார்முலர் அவங்களுக்கு தெரியும். சோ எண்ணத்தில் உருவாக்கி திட்டத்துல கொண்டு போய் செயல் திறவில் கொண்டு வந்தா வெற்றி அடையலாம் அப்படின்னு தெரியும். சோ தூர நோக்கு சிந்தனையில 2026 இது உதயமாகணும் அப்படின்ற ஒரு போராட்டத்துல இருக்கும். அவங்களுக்கும் தெரியும், அதை மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அபிராமி, உங்களுடைய ஐடியில இருக்காங்க இல்லையா, முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அவங்கள பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன பிடிக்கும்? யாரு உங்களுடைய ஐடல்? அவங்க பேர் சொல்லுங்க. ஓகே, அவங்க பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? அவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு தோணுமா? சரி, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசா இருக்கனால அவங்க என்ன அவங்களுடைய விளையாட்டு அப்படின்றதுல ஒரு குறிக்கோளா இருக்கிறாங்க. நிறைய வந்து பேச மாட்டேன் அப்படின்னு அவன் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாராப்பா. சரி சார், இந்த போட்டிக்கு வந்து இவங்க எப்படி எல்லாம் பயிற்சி பண்ணீங்க? ஏன்னா சின்ன வயசா இருக்கு, எப்படி இந்த நேரத்தை ஒதுக்குறது அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான ஒன்றுதான். படிக்கிறத மட்டும்தான் விஷயமா இருந்துச்சுன்னா படிக்கிறத மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, பரதநாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க, யோகா கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. எப்படி அந்த நேரத்தெல்லாம் ஒதுக்குறாங்க? சின்ன விஷயம் பெரிய விஷயம்.
ஏன்னா குழந்தைகளோட வந்து காலையில எழுந்திருக்கணும். ஏன்னா அவங்க ட்ரைனிங் சம்டைம் வந்துட்டு 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும் காலையில. சோ வீட்ல இருந்து எழுந்திருச்சு அங்க போய் ரெடி பண்றதுக்கு 5 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புனதான் அந்த இருக்கும். சோ நான் 4:30 எழுந்திருக்கணும். சோ அவங்களுக்கு தெரியும், மைண்ட் செட் பண்ணிடுவோம், இங்க காலையில ட்ரைனிங் இருக்கு, சோ அதனால வெள்ளனே படுக்கணும். சோ ஒரு 7:30 மணிக்கெல்லாம் போய் படுத்துருவாங்க. சோ கூப்பிட்டு சொன்னானே எழுந்திருச்சிருவாங்க. 4:30 எழுந்திருச்சு அவங்களே குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்களே கிளம்பிடுவாங்க. சோ அதாவது மைண்ட் செட்ல 3 வயதுல இருந்து அவங்க இந்த ட்ரைனிங்ல இருக்கிறதுனால அது அப்படியே படிப்படியா வந்துட்டு இருக்கு. சோ அவங்க வந்துட்டு கூப்பிட்டாலும் எழுந்திருச்சுவாங்க. அவங்க மைண்ட் செட்ல இருக்கும், காலையில எழுந்திருச்சு இதுக்கு போகணும் அப்படின்னு. ஒரு 8 மணிக்கு பிறகு ஸ்கூலுக்கு போய் ஆகணும், 3:30 மணிக்கு முடியும். அதுக்கு பிறகு திருப்பி ட்ரைனிங்கு போகணும். வீக்கெண்ட்ஸ்ல யோகா போறாங்க, பரதம் போறாங்க, டெய்லி போறாங்க. சோ அது எல்லாமே அவங்களுடைய ஷெட்யூல்ல போட்டாச்சு. சோ அது மாதிரி அவங்க கீப் அப் பண்ணிக்குவாங்க. சரிங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணைக்குள்ளதான் அவங்க வந்து ஒரு இதுதான் செய்யணும் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தந்தையா வந்து நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா சின்ன சின்ன இவங்க வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடணும், அவங்களுடைய வயதுல அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அது கிடைத்திருக்கா கிடைக்கலையா அப்படின்னு தெரியல. எப்படி அதெல்லாம் அவங்க மீட் கொண்டு வராங்க? ஏன்னா குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இவங்க நிறைய கிளாஸஸ் எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் இல்லாம என் மகளுக்கு இதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டதுங்களா? இல்ல, ஏன்னா வந்துட்டு இது அவங்கள விரும்பி போறது. ஏன்னா குழந்தைகளை வந்துட்டு யாருமே நம்ம வற்புறுத்த முடியாது. அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க, இதெல்லாம். சோ அது வந்து அவங்கள விரும்பி போறது. சோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்ல கிளியரா இருக்காங்க. 2026ல மலேசியாக்காக நம்ம சமுதாயத்திற்காக ஒரு கோல்டு மெடல் எடுக்கணும், அவங்க மைண்ட் செட்ல கிளியரா இருக்காங்க. சோ அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த ரிங்க்கு போயிட்டாங்கன்னா வெளியில தான் வந்துட்டு அமைதியா இருப்பாங்க. அந்த ரிங் உங்களுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம அதாவது ஒரு தகப்பன்ற ஸ்தானத்திலயோ ஒரு தாயின்ற ஸ்தானத்திலயோ நானும் என் மனைவி அங்க இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் தான் அந்த ரீங் உங்களுக்கு நிற்க முடியும் அந்த வெளியே. சோ அது குளிரும். அது ஏன்னா காலை 6 மணிக்கு. ஆனா அவங்க அதையும் சேலஞ்சஸ் பண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ரீங்ல இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய இது இதெல்லாம் மைண்ட் செட் அவங்களுடைய. சோ அவங்க வற்புறுத்துறது எதுவுமே இல்ல. இன்றைக்கு வந்து அவங்க இதுக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு பரதத்துக்கு போனோம் அப்படின்னா சோ நம்ம கூட்டிட்டு போவோம். இன்னைக்கு போக முடியுமா, ஓகே, அவங்க போயிருவாங்க. ஆனா வரைக்கும் வந்துட்டு அவங்க கேன்சலேஷனா இந்த ஒரு 2 வருடமா வந்துட்டு எந்த ஒரு கேன்சலேஷனும் நடந்தது இல்ல. ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவங்க 3 வயதுல வந்துட்டு ட்ரைனிங் பண்ணி 2016ல வந்துட்டு மலேசியா நடக்கும் போது அவங்க கீழே விழுந்து கையை அடிபட்டது. அந்த ஒரு வருடம் தான் ஒரு கேப்பா இருந்தது தவிர அதுக்கு பிறகு நாங்களும் பயமா திருப்பி போவாங்களா இல்லையான்னு. ஆனா அவங்களே விரும்பி மறுபடியும் போய் இன்றைக்கு சாதனையுடைய ஒரு உச்சத்துல இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவர் சொல்லும் போது அந்த இடத்துல இருந்து அவ்வளவு குளூரா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செஞ்சாங்க பாத்தீங்களா? ஆஹா, சொல்லவே முடியாது அப்படின்னு சாங்கிராமி. என்ன குளூரா இருந்துச்சு? ரொம்ப குளிரா இருக்குமா? நம்மளுடைய அரங்கத்தை விட ரொம்ப குளிரா இருந்தா இல்லையா? சரி அபிராமி, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்காக ஒரு இடைவேளை காத்துட்டு இருக்கு. அந்த இடைவேளைக்கு அப்புறம் வந்து நம்ம நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்புதான் நம்ம ரசிகர்கள் அங்க காத்துட்டு இருக்காங்க. அங்க பாத்துட்டு ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். சொல்லுங்க, தமிழே சொல்லி கொடுக்கலாமா? ஒரு சின்ன இடைவேளை சொல்லுங்க. ஒரு சின்ன இடைவேளை. சரி ரசிகர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அபிராமியுடனும் அவருடைய தந்தையருடனும் பேசலாம். மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கும் ஒரு இளம் வீராங்கனை கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம், அபிராமி மற்றும் அவருடைய தந்தையார் சந்திரன் கூட. அதான் என்ன பாத்தீங்கன்னா, ஆசியாவிலே வந்து ஸ்கேட்டிங் அப்படிங்கிற போட்டியில வந்து இந்த சின்ன வயசுல தங்கம் வென்றிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனாலேயே அவங்களுக்கு அந்த சாதனை புத்தகத்துல இடம் கிடைத்திருக்கு. சாதனை புத்தகத்துல ஒரு பதிவு பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா? அவங்க கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி அபிராமி, அப்பா நிறைய பேசியாச்சு. உங்ககிட்ட நாங்க பேசணும், ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. அபிராமி பேசுறத கேட்கறதுக்காக ஆசிரியர் காத்துட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சமாச்சு பேசுங்க, ஓகேவா? சரியா? எப்படி இருந்துச்சு அபிராமி? நீங்க அங்க போனீங்க இல்லையா, போட்டிகளுக்கு போனீங்க இல்லையா, அவங்க நண்பர்கள் என்ன சொன்னாங்க? எப்படி இருந்துச்சு அந்த சூழ்நிலை? நீங்க பயந்தீங்களா முதல்ல அவங்க எல்லாம் பார்க்கும்போது? இல்ல பயப்படாம ரொம்ப தைரியமா இருந்தீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா பேங்காக்ல நீங்க போறப்போ? ஏற்கனவே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸா புதுசா? புதுசு, எல்லாமே புதுசு. அப்புறம் அங்க போயிட்டு எல்லாம் போட்டியா பார்த்தாங்களா உங்களை?
போட்டியா பார்த்தாங்களா ஃப்ரெண்ட்ஸா பழகுனாங்களா? ஃப்ரெண்ட்ஸா பழகுனாங்க. சரி, நீங்க அவ்வளவு பெரிய தரையில தனியா ஆடுறீங்க, இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க, இப்படி எல்லாம் கை காட்டுறீங்க, அவ்வளவு தைரியமா பண்றீங்க. உங்களுக்கு பயமா இல்ல போட்டி அப்படிங்கிறப்போ? பயம் இல்லையா? ஏன்னா எத்தனை வாட்டி மேடை ஏறினாலும் அந்த பேசுறவங்களுக்கு என்னன்னா, எத்தனை வாட்டி மேடை ஏறினாலும் அந்த கால் அப்படியே ஆடும் கட கட கடன்னு. உங்க ஆடுறது இல்லையா? என்ன தோணும் போட்டிக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன தோணும்? என்ன நினைப்பீங்க? நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? என்ன நினைப்பீங்க? கான்பிடண்டா இருப்பீங்க. அதாவது ஸ்ரீகுமாரன் இவங்களுடைய பயிற்றுனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த போட்டியில கலந்துக்கும் பொழுது நிறைய பேர் முதல்ல போறப்ப அந்த கொஞ்சமான அந்த நடுக்கம் அந்த பயம் அப்படின்னு ஆனா இவங்களை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு தைரியமா நிதானமா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நிதானமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கே தெரியல தானே? அப்ப சரி சார், இவங்க உண்மையாவே அந்த மாதிரி தானா நிதானமா அந்த போட்டி அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இருக்குமா? எப்படி அவங்க வந்து போட்டிக்கு போறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை எப்போதுமே இருப்பாங்க? நம்மளா வந்துட்டு என்ன ஒரு போட்டிக்கு போகும்போது அது அட்டி பண்ணி கிடைச்சிடும் யார் யார் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்கன்னு. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய போட்டியான ஒரு நிகழ்வு. ஏன்னா அவங்களுக்கு போட்டி போட்டவங்க எல்லாம் சைனா, ஜப்பான், கொரியா, ஹாங்காங், தாய்லாந்து, இந்தோனேஷியா, இது துபாய், இது UAE-ல இருந்து அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய காம்படிட்டர். சோ இப்போ என்ன செஞ்சிருவோம்னா அந்த அட்டவணை வந்தானே அவங்க கிட்ட தயார் நிலைப்படுத்துவோம். இவங்க சைனா இப்படிதான் இருப்பாங்க. சோ அந்த யூடியூப்ல இருந்து அந்த போட்டியான சில வீடியோ எல்லாம் போட்டு காட்டுவோம். சோ அவங்க வந்து அந்த தயார்படுத்துறதுக்காக தான் அங்க போனேன்னு நம்மளே இருந்தாலும் பயப்படுவோம். ஏன்னா ஒரு காம்படிஷன் உள்ள நுழையும் போது நாங்க வெளியே இருக்கும் போது எங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். 6 பேரு போட்டியில வருவாங்க. சோ அதுல இந்த பெஸ்டா எடுக்கணும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா முதல் 4 கோல் 3 கோல் எடுத்தாங்க. 4வது போகும்போது கீழே விழுந்துட்டாங்க. கீழே வந்து கீழே விழுந்து அடிபட்டுட்டாங்க. அவங்க எழுந்திருச்சு திருப்பி அதை செஞ்சு முடிச்சாங்க. 3வது நிலைக்கு வந்தாங்க. சோ மறுநாள் போகும்போது அவங்க கால் வலி, கால் தூக்க முடியல. சோ அதையும் தயார்படுத்தணும். அவங்களே திருப்பி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களை மசாஜ் பண்ணி அவங்களை தயார்படுத்தி திருப்பி வீடியோ போட்டு கட்டு விழுந்தாலும் இப்படி இருப்பாங்க. சோ ஏன்னா எப்பவுமே அங்க எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒரு பாடம் இருக்கு, வீழ்வது அழுவதற்கு அல்ல, எழுந்து நடப்பதற்காக அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி அவங்க தயார்படுத்துறோம். 5வது ஈவெண்ட்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் சில்வர் கிடைச்சது. 2ஆம் நிலைக்கு வந்தாங்க. சோ அப்புறம் அந்த கால் வலி கொஞ்சம் ஒரு தயாரான இருந்தா மறுபடியும் 6வது போட்டியில வந்து மறுபடியும் கோல் எடுத்தாங்க. அவங்க வந்துட்டு இதுதான் அவங்களுடைய மனம் அவங்களுக்கு வேண்டிய மோட்டிவேட் எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி அவங்க அம்மாக்கு கிளியரா தெரியும். அந்த அடிப்படையில் அவங்க கோச் பண்ணிக்குவாங்க. ஒரு தகப்படா வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் வந்துட்டு என்ன தேவைப்படுதோ அவங்க கூட நம்ம அசைஸ் பண்ணிக்கோம். 6 பிரிவுல வந்து பங்கு பெற்று 4 தங்கம், 1 வெண்கலம், 1 வெள்ளி வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா எப்போதுமே வந்து சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை மண்ணின் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பிலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பெற்றோர் இவரை பேசும்போதே தெரியுது. அப்ப சொல்ல முடியுது எந்த அளவுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையோட உங்களுடைய குழந்தையை நீங்க வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு நாங்க பார்ப்போம், அவங்களுக்கு இது செய்வோம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒதுக்கி அழகா செய்திருக்கிறீங்க. அந்த வகையில சரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அபிராமி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருடைய பார்வையும் அவங்க மேல இருக்கு. இன்னைக்கு மலேசிய சாதனை புத்தகம் இன்னும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு தெரியுதா அவங்க எல்லாத்தோட பார்வையிலும் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு அவங்களால உணர முடியாது. அதாவது கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட. நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்துட்டு நிறைய போயிட்டு இருக்காங்க. பேஸ்புக்ல போனீங்கன்னா அவங்களுடைய மின்னல் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா 1000-1500 பேர் அவங்க வியூ பண்ணி அவங்களோட இது பார்க்கும் போது அவங்க வந்துட்டு கேக்குறாங்க, இவ்வளவு தூரம் என்னால சாதிக்க முடியுமா அப்படின்னு. சோ நம்ம எப்பவும் அவங்ககிட்ட சொல்றது வந்துட்டு இப்ப சாதனை வந்துட்டு பலனை உள்நோக்கி பார்க்கணும். சோ அந்த சாதனை பலனை வந்து இவ்வளவுதான் அடைஞ்சிருக்கும் அப்படின்றத விட இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துருவோம். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்ம செய்தது இவ்வளவுதான், கட்டுவது கண்மண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு அவங்களுக்கு தெரியும். இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு தூரம் போனேன். அதனாலதான் நான் அது சொன்ன மாதிரி 2020-26
இயர்ல வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு விண்டர் ஒலிம்பிக்கு போகும்போது இப்பயே தயார்படுத்துறோம். அப்போ மக்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து 100 பேர் பாக்குறாங்க. போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் போட்டாங்கன்னா ஒரு 100 பேர் பார்ப்பாங்க. ஆனா அதே இன்றைக்கு வந்துட்டு 200, 300, 400, 500 பேர் தாண்டி போயிட்டு இருக்கு. சோ அவங்களுக்கு அது வந்து புள்ளி விவரமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அப்போ நம்ம எவ்வளவு தூரம் ஆழமா ஒரு விஷயத்தை வந்துட்டு சிறப்பான முறையில் செய்யும் போது மக்களுடைய பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும், அவங்களுடைய உங்களுக்கு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு தெரியுது. சோ அதுதான் அவங்களோட ஒரு ஊன்றுகோலா இருக்கு. சரி அபிராமி சரி அபிராமி, அப்பா சொன்னாரு நீங்க வந்து பேங்காக்ல நடக்கிறப்ப வந்து 3வது போட்டியில 4வது போட்டியில வந்து கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு. கீழே விழுந்து அடிபடுறப்ப உங்களுக்கு பயமா இல்லையா மறுபடியும் போறதுக்கு? பயமா இருந்துச்சா? அப்ப எப்படி போனீங்க? தெரியலையா? சரி சார், அபிராமிக்காக நீங்கள் வைத்திருக்கும் இலக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆக்சுவலி எங்களுடைய மலேசியால பிறந்துட்டோம். எம்ஜிஆருக்கு ஒரு வருஷம் வருது. அதுக்கு முன்னுக்கு திருக்குறள்ல திரு புகழோடு தோன்றுக தோன்றாமை நன்றி. அப்ப இதுக்கு ஒண்ணு 10 திங்கள் சுமந்தாலே உன்னை பெற்றதால் மற்றவர்களை போற்றப்பட வேண்டும், புகழ்பட வேண்டும்னு அந்த. ஏன்னா அவளும் என்னோட மகள் வந்து எம்ஜிஆருடைய படங்கள் தத்துவங்களை பார்த்துதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு அவங்களை கொண்டு போறதும் சரி, அவங்களோட வளர்ச்சியும் சரி, எங்களோட இலக்கு ஒண்ணுதான். அதாவது மலேசியா மண்ணில பிறந்த பிறகு ஒரு இந்தியனா நமது சமுதாயத்திற்காக ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியை உருவாக்கணும். அந்த நோக்கத்துல நாங்க போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வருடம் வந்துட்டு நடந்த பேங்காக்ல நடந்த ஏசியா கேம்ல வந்துட்டு நிறைய பேரு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, பிளெஸிங் பண்ணியிருந்தாங்க. மலேசியால பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஃபிகரா வந்தாங்க அந்த நேரத்துல. ஏன்னா எல்லா பத்திரிகைகளும் அவங்களுக்கு ப்ரொமோட்டட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஒரு பெரிய பொறுப்பு எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க மறுபடியும். என்ன நம்பிக்கை அவங்க சாதிக்க முடியும், அதுக்காக நாங்க துணையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஆதரவும் அவங்களுடைய பிளஸிங் எங்க கிட்ட இருக்கு. சோ அதனால எங்களுடைய இலக்கு ஒண்ணுதான். நிச்சயமாக என்னோட மக வந்துட்டு ஸ்ரீ அபிராமி 2026 நடக்கின்ற விண்டர் ஒலிம்பிக்ல மலேசியாவுக்கும் நமது சமுதாயத்திற்கும் ஒரு கோல்டு மெடல் எடுப்பாங்கன்னு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். சரிங்க சார், நீங்க சொல்லும் போதே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. நிறைய சரியான ஒரு இலக்கை வச்சிருக்கீங்க. இலக்கை வைத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்படி போகணும் அந்த பாதையை நோக்கி நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா வந்து அபிராமி இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் அடுத்த நேர்காணல் அவங்க வரும் பொழுது நிறைய பேசுவாங்க. ஏன்னா இப்பதான் வயது 6 இல்லையா, 7-8 வயது ஆகணுமே 1ஆம் ஆண்டுலாம் போன பிறகு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அபிராமி. சோ அதனால வந்து நிறைய விஷயம் கத்துக்குங்க. அப்பா என்ன சொல்றாங்க கேட்டுக்கீங்க. சரியா? அப்பா சொன்ன மாதிரி அவரோட இலக்கை வந்து நீங்க அடைஞ்சிருவீங்களா? அடையணும். எங்க ஹைபை பண்ணுங்க. சரி சார், இது வரைக்கும் வந்து நீங்க 2 பேருமே வந்து உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்க 2 பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் அபிராமி வந்து மின்னும் நட்சத்திரமா ஆகணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு அழகான பொழுது சந்திக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அபிராமி. சரிங்க ஸ்ரீகுமாரன். அதாவது